ஹோலி பண்டிகை கொண்டாட சொந்த ஊருக்கு வட மாநில தொழிலாளர்கள் புறப்பட்டுள்ளனர். திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்களில் பணிபுரியும் வட மாநில தொழிலாளர்கள் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு புறப்பட துவங்கியுள்ளதால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் ரயிலில் இடம் பிடிக்க வட மாநில தொழிலாளர்கள் முண்டியடித்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலா வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலா, கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக கற்பகம். அதாவது பின்னலாடை நகரான திருப்பூரில் அதிக அளவிலான வட மாநில தொழிலாளர்கள் தங்கி பணியாற்றி வருகின்றனர். சுமார் 3 லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் இங்கு தங்கி பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் வருடந்தோறும் தீபாவளி, மகர சங்கராந்தி மற்றும் ஹோலி பண்டிகைக்கு தங்கள் சொந்த ஊருக்கு சென்று அங்கு கொண்டாடிவிட்டு வருவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். இந்த நிலையில் வரும் மார்ச் 14ஆம் தேதி வடமாநிலங்களில் ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. அதற்காக திருப்பூரில் இருந்து இன்று முதல் அவர்கள் சொந்த ஊருக்கு செல்ல புறப்பட தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மதியம் சுமார் 1 மணி அளவு எர்ணாகுளத்திலிருந்து டாடா நகர் செல்லக்கூடிய டாடா நகர் ரயிலில் அவர்கள் இன்று அதிக அளவிலான கூட்டம் காணப்பட்டது. சுமார் வழக்கத்தை விட அதிக அளவிலான கூட்டம் அந்த ரயிலில் காணப்பட்டது. காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த போதிலும் ரயிலில் இடம் பிடிப்பதற்காக பிளாட்பாரத்துக்குள் நுழையும் பொழுது அந்த மெதுவாக வந்து கொண்டிருக்கும் போது ஓடும் ரயிலில் ஏறி நிற்பதற்காக இடம் பிடிப்போம் என்று அந்த பயணிகள் ஏறி சென்றனர். மேலும் இதே போன்று தன்பாத் மேலும் மாலை செல்லக்கூடிய ரத்திசாகர் உள்ளிட்ட ரயில்களிலும் கூட்டம் அதிக அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற பண்டிகை காலங்களில் திருப்பூர், கோவை நகரங்களில் இருந்து கூடுதல் ரயில் வட மாநிலங்களுக்கு இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்துள்ளனர். மேலும் அந்த பயணிகளுக்கு ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் தமிழில் ஆகிய 3 மொழிகளிலும் காவல்துறையினர் ஒலிபெருக்கி வைத்துக் கொண்டு தங்களது உரிமைகள், செல்போன் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விழிப்புணர்வு மேற்கொண்டு வருகின்றனர். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி பாலா.